இன்னைக்கு ஐநார் துணை எபிசோட்ல என்ன நடந்துச்சு, என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு எபிசோட் ஆரம்பமே கொஞ்சம் கலகலப்பா இருந்தாலும் முடிவுல ஒரு பெரிய இடியே இறக்கி வச்சிருக்காங்க. அப்படி என்ன நடந்துச்சு வாங்க பார்க்கலாம். நம்ம நிலாவும் சோழனும் கிளம்பி பாண்டியனோட கடைக்கு போறாங்க. பாண்டியன் புதுசா கடை திறக்க போறாரா இல்லையா, அதோட திறப்பு விழா ஏற்பாடு எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னு நேர்ல போய் பார்த்துட்டு வரலாம்னு தான் ரெண்டு பேரும் கிளம்பி போறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு ஆச்சரியம் காத்துட்டு இருந்துச்சுங்க. நம்ம வானதி மேடம் வீட்டுக்கு கூட போகாம பாண்டியன் கூடவே இருந்து கடையை அலங்காரம் பண்ணிட்டு வேலையை இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாங்க. இத பார்த்த உடனே நிலாவுக்கு சோழனுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் வானதியோட நிலைமையை நினைச்சு கொஞ்சம் கஷ்டமாவும் இருந்துச்சுங்க. பெத்தவங்க எவ்வளவு திட்டினாலும் அடிச்சாலும் பரவாயில்ல, பாண்டியனை விட்டு பிரியவே கூடாது, அவனுக்கு உதவியா இருக்கணும்னு வானதி மெனக்கிடறத பார்க்கும்போது பரவாயில்லையே, அவங்களுக்குள்ளேயே இவ்வளவு அழகான காதலான்னு நினைக்க வச்சதுங்க. அங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு நிலாவும் சோழனும் வீட்டுக்கு நடந்தே போறாங்க. அந்த நேரத்துல தெருவிளக்கு வெளிச்சத்துல ரெண்டு பேரும் நடந்து வரும்போதுதான் சோழனுக்கு மனசுக்குள்ள இருந்த ஆதங்கம் எல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சதுங்க. அவ்வளவு நேரம் அமைதியா வந்தவரு திடீர்னு நிலா கிட்ட பேச ஆரம்பிச்சாரு. அந்த வானதிய பாத்தீங்களா, இங்கேதான் இருக்கா, வீட்டுக்கு கூட போறது இல்ல, அவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் பாண்டியன் கூடவே இருந்து ஒத்தாசை பண்ணிட்டு இருக்கா. இப்பெல்லாம் அவளால நான் கடைக்கு கூட போறது இல்ல, ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருக்காங்க. சரி அங்கதான் அப்படின்னா நம்ம சேரன் அண்ணனை பாக்கலாம்னு போனா அங்க இன்னொரு கூத்து நடக்குது. சந்தா சும்மா இருக்காம ஒரு பெரிய டிஃபன் பாக்ஸ எடுத்துட்டு வந்து இத சமைச்சிட்டு வந்தேன், அதை சமைச்சிட்டு வந்தேன்னு அண்ணன் அவ்வளவு நல்லா கவனிச்சுக்கிறாங்க. எங்க பார்த்தாலும் ஜோடி ஜோடியா சுத்துறாங்க. ஆனா என் நிலைமைய கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்குன்னு யாரு இருக்கா, நான் மட்டும் தான் இப்படி தனிமரமா நிக்கிறேன்னு சோழன் ரொம்பவே ஃபீல் பண்ணி மனசு உடைஞ்சு பேசுறாருங்க. இத கேட்டதும் நிலாக்கு சிரிப்பு வந்துருச்சுங்க. இருந்தாலும் சோழனை சும்மா விடக்கூடாதுன்னு முடிவு பண்ணி, என்ன சார், உங்க அண்ணனும் தம்பியும் லவ் பண்றாங்கன்னு சந்தோஷமா இருக்காங்கன்னு உங்களுக்கு பொறாமையா இருக்கா, சொல்லுங்க, பொறாம தானேன்னு நக்கலா கேட்டாங்க. அதுக்கு சோழனும் மறைக்காம ஆமாங்க லைட்டா, இல்ல 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 பொறாமையா தானுங்க இருக்கு, என்ன பண்றது, நானும் மனுஷன் தானேன்னு வெள்ளந்தியா ஒத்துக்கிட்டாரு. நிலா அந்த இடத்துல பேச்ச அப்படியே திசை திருப்புறாங்க. ஏங்க இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, இங்க காலேஜ் படிக்கும் போது யாரையும் லவ் பண்ணது இல்லையா, அவ்வளவு ஏன் ஒரு சின்ன கிஸ், யாரையாவது கிஸ் பண்ணது கூட இல்லன்னு விளையாட்டுக்கு ஒரு கேள்வியை தூக்கி போடுறாங்க. நிலா நினைச்சாங்க சோழன் வழக்கம் போல ஐயோ அதெல்லாம் இல்லன்னு மழுப்ப போறாருன்னு. ஆனா அங்கதாங்க ஒரு ட்விஸ்ட். நிலா இப்படி கேட்டதும் நடந்துட்டு இருந்த சோழன் அப்படியே சிலையா நின்னுட்டாரு. முகம் லேசா மாறிடுச்சு. ஒரு தயக்கம், ஒரு சின்ன நடுக்கம் அவரோட குரல்ல தெரிஞ்சது. அப்படியெல்லாம் இல்லைங்க, நான் யாரையும் லவ் பண்ணலன்னு முதல்ல சொன்னாலும் அதுல ஒரு பொய் தெரிஞ்சது. நிலா சும்மா விடுவாங்களா, ஏங்க நடிக்காதீங்க, உங்க முகத்தை பார்த்தாலே தெரியுது நீங்க ஏதோ மறைக்கிறீங்கன்னு. உண்மையை சொல்லுங்க, கண்டிப்பா யாரையாவது சின்சியரா லவ் பண்ணிருப்பீங்க, உங்களை பார்த்தாலே தெரியுதுன்னு நிலா வற்புறுத்தி கேக்குறாங்க. சோழன் பெருமூச்சு விட்டுட்டு அந்த உண்மையை உடைச்சாருங்க. ஆமாங்க, நீங்க சொல்றது சரிதான், நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு பொண்ணை உயிருக்கு உயிரா நேசிச்சேன், அவ்வளவு சின்சியரா லவ் பண்ணேன்னு சொல்றாரு. இதை கேட்டதும் நிலா அப்படியே ஷாக் ஆகி நின்ட்டாங்க. சும்மா விளையாட்டு கேட்டான், இவன் என்ன நிஜமாவே லவ் ஸ்டோரிய சொல்றாருன்னு அவங்களுக்கு ஆச்சரியம் தாங்கல. சோழன் அதோட நிறுத்தல, நாங்க ரெண்டு பேரும் அவ்வளவு அந்யோன்யமா இருந்தோம், ஒரு தடவை அந்த பொண்ணுக்கு நான் முத்தம் கூட கொடுத்திருக்கேன்னு சொன்னப்ப நிலாவுக்கு என்ன ரியாக்ஷன் கொடுக்கறதுன்னே தெரியல. அப்புறம் அந்த லவ் என்னாச்சு, ஏன் கல்யாணம் பண்ணிக்கலன்னு நிலா ஆர்வமா கேக்குறாங்க. அதுக்கு சோழன் கண் கலங்க சொன்ன பதில் ரொம்பவே சோகமா இருந்துச்சுங்க. எல்லாம் நல்லாதான் போயிட்டு இருந்துச்சு நிலா, ஆனா திடீர்னு ஒரு நாள் அந்த பொண்ணுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல, எந்த காரணமும் சொல்லாம எனக்கு நீ வேண்டாம்னு சொல்லிட்டு போயிட்டா. அவ போன அப்புறம் நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும், அதுல இருந்து மீண்டு வரவே எனக்கு ரொம்ப காலம் ஆச்சு, அதுக்கப்புறம் யாரையும் பிடிக்கல, அப்புறம்தான் நான் உங்களை பார்த்தேன்னு சோழன் சொன்னப்ப அந்த இடமே அமைதியாயிருச்சு. அந்த பொண்ணு இப்ப என் எதிரில வந்து நின்னா அதுவும் நடக்கலாம், அவளை நான் ஏத்துக்கலாம், ஏன்னா அதானே நீங்களும் ரொம்ப நாளா விரும்புறீங்க, நான் வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டாதானே உங்களுக்கு சந்தோஷம்னு ஒரு வார்த்தையை விட்டுட்டு பதில கூட எதிர்பார்க்காம விறுவிறுன்னு நடந்து போயிட்டாரு சோழன். யாரு அந்த காலேஜ் லவர், அந்த பொண்ணு நிஜமாவே வருவாளா, நிலா சோழன் வாழ்க்கையை இனிமேதாங்க உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. அந்த பழைய காதலி என்ட்ரி கொடுத்தா சீரியல் இன்னும் விறுவிறுப்பா போகும்னு நினைக்கிறேன். ஐயனார் துணை சீரியல் அப்டேட்ஸ் உடனே தெரிஞ்சுக்க மறக்காம சீரியல் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பெல் பட்டனையும் தட்டி விடுங்க.